ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் எப்படி இருக்கிறீங்க? ரொம்பவே நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பியாக வந்துக்கிறேன். அதுக்காக தான் நான் நல்லா பழுத்த 5 தக்காளி எடுத்தாச்சு. அதை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, அது தக்காளி முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. அதை அப்படியே ஒரு சைடில் வேகட்டுங்க. ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 10 இல்லாட்டி 15 நிமிஷம் போதுங்க. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ நம்ம அதை மூடி வச்சு வேக வைக்கிறோம். அந்த டைமில் நம்ம இப்போ அரைக்கிறதுக்காக என்ன எடுக்கிறோன்னா, 1 கப்பு தேங்காய் எடுக்கிறோம். அப்புறமா 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா விழுது அரைச்சி எடுக்க போகிறோம். இது நம்மளோட டொமேட்டோ குழம்புக்கு இது ஒரு டேஸ்ட் கொடுக்குற ஒரு கலவைங்க. அதனால் இதை தண்ணி விட்டு நல்லா விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அரைச்சி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டொமேட்டோ குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகோனட் விழுதை அங்கே போட்டாச்சுங்க. போட்டுட்டு அந்த மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு காரியம் பண்ண போகிறோம். இனிதான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த டொமேட்டோ குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குற ஒரு காரியம் பண்ண போகிறோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் இங்கே என்ன வச்சுருக்கிறேன்னா, கொஞ்சம் முருங்கை இலை வச்சுருக்கேங்க. முருங்கை இலை உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு கைப்பிடி வரும் வச்சுக்கோங்களேன். இந்த முருங்கை இலையை அதில் தண்டில் இருந்து அந்த இலையை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சுங்க. அது நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கறி நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தீயை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்மில் வச்சிடலாம். ரொம்பவே ஸ்லோவாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இனி ஆட் பண்ண போகிற பொருள் அது வந்து ரொம்பவே தீ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேம்ஸில் அது பிரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம கேர்டு ஆட் பண்ண போகிறோம், இந்த தயிர் ஆட் பண்ணுறோம்ல. அப்போ இந்த தீயை ரொம்பவே சிம்பிளாக வச்சுட்டோம்னா அந்த கேர்டு பிரிஞ்சு போகாது. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கேர்டு விட்டதுக்கப்புறமா இது ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன போடுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முருங்கை இலை, அந்த முருங்கை இலை அப்படியே போட்டுடலாங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு, முருங்கை இலை போட்டாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளிப்பு போட போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு போடுறோம், கொஞ்சமாக வெந்தயம் போடுறோம், அப்புறமா காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டாச்சுங்க. அந்த தாளிப்பு அப்படியே அதுக்கு மண்டையில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான, இன்னும் ரொம்பவே சுலபமாக பண்ணுற ஒரு டொமேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது டொமேட்டோ குழம்பு பச்சடின்னு சொல்லலாம்.